ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சவ் சவ் மோர் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சவ் சவ் ஒரு கப்பு வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பத்த தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 அப்படியேவும், ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், தயிர், உப்பு, கருவேப்பிலை, இதுதான் தேவையானது. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணுத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். சீரகத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வச்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். காரத்துக்கு இடித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச சவ் சவ்வை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரக பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இதோட இது நல்லா சேர்ந்து அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தோட பச்சை வாசனை போய் இந்த சவ் சவ்வோட இது நல்லா பைண்ட் ஆகி நல்லா வரணும். அது வரையும் இது அப்படியே இருக்கட்டும். ஸ்லோவில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் இந்த சவ் சவ்வோட ஒன்றா சேர்ந்துருச்சு. அதோட பச்சை வாசனையே போயாச்சு. இது நல்லா இப்போ இதை அடிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு தயிரை நம்ம ஊற்ற போகிறோம். நீங்கள் முதல்ல ஊற்றிட்டீங்கன்னா தயிரோட புளிப்புத்தன்மை அதிகமாகி இது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை ஊற்றியாச்சு. அடுப்பை நிறுத்தியாச்சு. ஸோ இதை சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தயிர் போடணும். தயிர் போட்ட உடனே நீங்கள் அடுப்பை நிறுத்திடணும். இதை நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சவ் சவ் தயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை அப்படியே சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட நம்ம கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த சவ் சவ் மோர் கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.